உஷார். வரப்போகும் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீர முருக பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் கண்டிப்பா தானம் கொடுத்துடுங்க. இத செஞ்சா உங்க முன்னோர்களின் ஆசியும் முருகனின் அருளும் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு தேடி வரும். அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசா பாருங்க. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபடுற ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாள்ல நம்ம குலதெய்வத்தையும் முருகப் பெருமானையும் சேர்த்து வழிபடும் போது அதோட பலன் பல மடங்கு அதிகமா கிடைக்கும். ஒரு சின்ன குழந்தை ரொம்ப பசியா இருக்கும்போது அம்மா சாப்பாடு கொடுத்தா அந்த குழந்தை முகம் எப்படி மலருமோ அதே மாதிரி தான் நம்ம முன்னோர்களும் அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யற தானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த முக்கியமான தானம் அன்னதானம், அதாவது சாப்பாடு தானம். குறிப்பா முருகனுக்கு உகந்த எலுமிச்சை சாதம் அல்லது புளியோதரை செஞ்சு முருகனை மனசார வேண்டிட்டு பசியோட இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு தானமா கொடுங்க. உங்களால முடிஞ்சா ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அழைப்பு: நீங்க செய்யற இந்த ஒரு சின்ன சாப்பாடு தானம் உங்க குடும்பத்துல இருக்கிற வறுமையை விரட்டி செல்வத்தை பெருக செய்யும். உங்க முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. இதனால உங்க வீட்டுல எப்பவும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். இந்த வருஷத்தோட மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஆடி அமாவாசையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நல்ல தகவலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பலனடையட்டும். உங்களுடைய வேண்டுதல்களை மனசுல நினைச்சுக்கிட்டு மறக்காம கமெண்ட்ல ஓம் முருகா அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.